பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை விட வெளியில் இருந்து தரமான சம்பவங்கள் பண்ணிட்டு வர அர்ச்சனா தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கடந்த சீசனில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக போய் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசனில் அருண் போட்டியாளராக களமிறங்கியிருக்காங்க. அருண் உள்ளே வந்ததுக்கு காரணம் அர்ச்சனா தான் அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அருண் அண்ட் அர்ச்சனா 2 பேரும் காதலிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதனால அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணினாலும் அதுல அர்ச்சனாவை தொடர்படுத்தி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிற அருணை யாராச்சும் சீண்டிட்டா அர்ச்சனா சோசியல் மீடியால போஸ்டா போட்டு பொங்கி எழுந்துருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அர்ச்சனா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். நானும் அருணும் வேறு வேறு சிந்தனைகள் கொண்ட தனித்தனி நபர்கள். எனக்கு இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு அருண். அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருண் செய்கிற செயலுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பேற்க முடியாது. நானும் மனுஷிதான் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட இந்த போஸ்ட் பார்த்து சோசியல் மீடியா முழுக்க அருண் அண்ட் அர்ச்சனாவுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அவங்க 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இதனால கடுப்பான அர்ச்சனா திரும்பவும் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க, அருண் தான் என் உலகம், நான் அவரை எதிர்த்து எந்த ஒரு பதவியும் போடலை, எங்களோட உறவில் எந்த ஒரு விரிசலும் இல்லை, உலகமே அவரை எதிர்த்து நின்னாலும் அவருக்கு துணையா நான் எப்பவுமே நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும், நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், பேசாமல் பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க.